ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஒரே நாள்ல இவ்வளவு 80 லட்சம் கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளவு பெரிய அறிவிப்பு. அதுபோல இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்துல இருந்து 1 லட்சம் இல்ல 25 லட்சம் உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும்.